Good morning, children. இன்னைக்கு நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி பொறுப்பின் அடிப்படையில் எப்படி வந்து கம்பெனியை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். A company limited by shares is a company in which the liability of its members is limited by its memorandum to the amount unpaid on the shares respectively held by them. பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து அதன் அமைப்பு முறையீட்டில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதனோட பங்கு முதல்ல செலுத்தப்படாத தொகை மட்டுமே பொறுப்பாகும். இப்போ அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 800 கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மீதி எவ்வளோதான் அவங்களுக்கு லைபிலிட்டி இருக்குன்னா அந்த மீதி இருக்கிற 800ல் 1000ல் 800 கட்டிட்டாங்க, மீதி இருக்கிற 200 மட்டும்தான் அவங்களுக்கு லைபிலிட்டி இருக்குது. அதுதான் வந்து லைபிலிட்டி பாருங்க, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அவங்களோட பங்குகளில் செலுத்தப்பெறாத தொகை அளவிற்கு மட்டும்தான் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. த கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ் மேபி எய்தர் பப்ளிக் கம்பெனிஸ் ஆர் பிரைவேட் கம்பெனிஸ். இது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா பொது நிறுவனமா இருக்கலாம் அல்லது தனி நிறுவனமா இருக்கலாம். சரியா? இந்த பங்குகளால் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து பப்ளிக் கம்பெனியா ஆர் பிரைவேட் கம்பெனியா இருக்கலாம். If a member has paid the full amount of shares, then his liability shall be nil. அவங்க வந்து ஃபுல்லாக அந்த மெம்பர் வந்து ஷேர் ஹோல்டர் வந்து அவர் வாங்கியிருக்க ஷேர்ஸுக்கான அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த லைபிலிட்டியும் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, தஸ் டூ மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். இதில் வந்து பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறது 2 முக்கிய தன்மைகளை கொண்டு இருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த லைபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் டு த அமௌண்ட் ரிமைனிங் அன்பெய்ட் ஆன் த ஷேர்ஸ் ஹெல்ட் பை தேம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உறுப்பினர்களின் பொறுப்பு அப்படிங்கிறது பங்குகளின் மீதான செலுத்தப்படாத தொகை அளவிற்கு மட்டுமே அவங்க பொறுப்பாவாங்க. Such liability can be enforced either during the lifetime of a company or during the winding up of the company. அப்போ அந்த பொறுப்பு அப்படிங்கிறது நிறுவனத்தின் வாழ்நாளில் அல்லது நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது செலுத்தப்பட வேண்டும். சரியா? அது லைபிலிட்டி அவங்களுக்கு அது இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த நிறுவனத்துடைய வாழ்நாளில் இல்லைன்னா நிறுவனம் கலைக்கப்படும் போது அதை செலுத்துறதா இருக்கும். இந்த 2 தன்மையும் தான் அது ஒரு லிமிடெட் பை ஷேர்ஸ், கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓகே, தென் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. கேரண்டி அப்படின்னா பொறுப்புறுதியால் வரையறை செய்யப்பட்ட நிறுவனங்கள். கேரண்டி அப்படின்னா உறுதி தரங்கள், அதுதான் பொறுப்புறுதி அப்படின்னு சொல்றோம். The company limited by guarantee is a company in which the liability of its members is limited by its memorandum to such an amount as the members may respectively undertake to contribute to the assets of the company in the event of its being wound up. வந்து பொறுப்புறுதி நிறும கலைப்பிற்குள்ளாகும் போது அதன் கடன்களை தீர்க்க போதுமான சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறப்ப தானாகவே முன்வந்து நான் கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணுறப்ப சொத்துக்கள் போதுமானதாக இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு தானாகவே வாலண்டியராக அவங்க முன் வந்து ஒரு அமைப்பு முறையீட்டில் உறுதி அளிச்சிருந்தாங்க, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து அந்த தொகை என்னவோ அந்த தொகை அளவிற்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. பங்குனர்களில் வந்து பற்றாக்குறையை திரட்ட முடியும். ஓகேயா? அப்போ வைண்ட் அப் பண்ணுறப்ப அந்த கம்பெனிக்கு போதுமான சொத்துக்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேரண்டி கொடுத்துருக்காங்களே அந்த மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை அவங்க கம்பெனி வந்து கலெக்ட் பண்ண முடியும். Such companies are generally formed for the promotion of commerce, arts, science and religion, charity or any other useful object. The companies limited by guarantee may be either private companies or public companies. இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து எப்படி இருக்கும், நிறுவனங்கள் வந்து எப்படின்னா கலை, வணிகம், அறிவியல், மதம், அறக்கொடை அல்லது ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் நோக்கத்தை கொண்டு வளர்ந்ததான் இந்த வகை நிறுவனங்களாகும். இவ்வகை நிறுவனங்கள் தனி நிறுவனங்களாகவோ அல்லது பொது நிறுவனமாவோ இருக்கலாம். சரியா? இதர் பிரைவேட் கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் கம்பெனிஸா இருக்கலாம். தென் அன்லிமிட்டெட் கம்பெனி. அன்லிமிட்டெட் அப்படின்னா வரையறா பொறுப்பு உடைய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அன்லிமிட்டெட் கம்பெனி இஸ் a company in which the liability of its members is not limited by its memorandum. வரையறா பொறுப்புடைய நிறுவனங்கள் அப்படிங்கிறது அதன் அமைப்பு முறையீட்டில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல உறுப்பினர்களின் பொறுப்பு வந்து வரையறுக்கப்படாதது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிமிட்டெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அன்லிமிட்டெட் அப்படின்னு இருக்கும். வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, வரையறுக்கப்படாதது என்று குறிப்பிட்டிருக்கும். அதாவது என்னன்னா
இவங்க கம்பெனி வைண்ட் அப் பண்ணுறப்ப அது போதுமான சொத்துக்கள் இல்லை அப்படின்னா இவங்களோட சொத்துக்கள்ல இருந்து அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். பாருங்க, இன் அதர் வேர்ட்ஸ் த லைபிலிட்டி ஆஃப் மெம்பர் இஸ் அன்லிமிட்டெட். There is no limit on the liability of members. The members of such companies may be required to pay companies losses from their personal property. அவங்களோட சொந்த சொத்துக்கள்ல இருந்து செலுத்த வேண்டியதா நிறுவனத்தின் பொறுப்புகளை தீர்க்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பிகாஸ் such companies have separate legal entity, its creditors cannot file a suit against the members directly. இது வந்து நிறுவனத்தின் பொறுப்புகள் அவங்க தீர்க்க வேண்டியதா இருக்கும். நிறுவனங்கள் தனித்த சட்ட உறுத்தன்மை கொண்டிருக்கிறதுனால நேரடியாக அந்த கிரெடிட்டர்ஸ் வந்து அந்த உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது. அப்போ கடனீந்தர் எப்படி வந்து கலெக்ட் பண்ண முடியும் அதை அப்படின்னு பார்க்குறப்ப the creditors will have to apply to the court for the winding up of the company. அப்போ அந்த கிரெடிட்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பெனி வைண்ட் அப் பண்ணுங்க, கலைச்சிருங்க, இவ்வளோ பணம் லாஸ் ஆயிடுச்சு, இல்லை கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ பணம் எங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அப்போ அந்த நிறுவனத்தை கலைச்சிருங்க, அப்போ அந்த சொத்துக்கள் எல்லாம் விற்கிறப்ப அந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அண்ட் தென் த லிக்விடேட்டர் வில் டைரக்ட் த மெம்பர்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி டு பே ஆஃப் இட்ஸ் லயபிலிட்டிஸ். அப்போ வந்து வழக்கு நேரடியாக கடனீந்தர் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து வழக்கு தொடுக்க முடியாது. அப்போ கடனீந்தர் நிறுவனத்தை கலைக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றம் கலைப்பாளர் ஒருவரை நியமித்து அவர் மூலம் உறுப்பினர்களின் தனி சொத்துக்களிலிருந்து எடுத்து கடன்களை தீர்க்கலாம். அதுதான் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்றோம். அந்த நீதிமன்றம் வந்து ஒருத்தரை நியமிக்கிறப்ப அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த உறுப்பினர்களோட சொத்துக்கள்ல இருந்து வாங்கி இவங்களுக்கு அவங்களோட கடன்களை தீர்க்கலாம். ஓகேயா? இப்போ கம்பெனி அந்த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி பொறுப்பின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்குறப்ப கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அது அன்பெய்டு அமௌண்ட் மட்டும் அளவுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது. தென் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி பொறுப்புறுதி. இப்போ கம்பெனி வைண்ட் அப் பண்ணுறப்ப இவ்வளோ பணம் நாங்கள் தரோன்னு யாராச்சும் ஒப்புறுதி அளிச்சிருந்தாங்கன்னா அந்த ஒப்புறுதி அளித்த அளவுக்கு மட்டும் அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. தென் அன்லிமிட்டெட் கம்பெனிஸ், அன்லிமிட்டெட் அப்படின்னு பார்க்குறப்ப வரையறா நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து எல்லா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கோம். இது வந்து வரையறா பொறுப்பு அன்லிமிட்டட் லைபிலிட்டின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து கோர்ட்டில் டைரெக்டாக அந்த கிரெடிட்டர்ஸ் வந்து மெம்பர்ஸ் கிட்ட ஃபைல் பண்ண முடியாது, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்னன்னா கம்பெனி நிறுவனத்தின் பேரில் வந்து அவங்க ஃபைல் பண்ணலாம் கேஸை. அங்கே வந்து அந்த நிறுவனத்தில் அந்த நீதிமன்றத்தில் வந்து ஒரு கலைப்பாளரை நியமிக்கிறப்ப அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட சொத்துக்கள்ல இருந்து விற்று பணத்தை வாங்கி அந்த கிரெடிட்டர்ஸோட கடனை தீர்க்கலாம். ஓகேயா? தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். கட்டுப்பாட்டின் அடிப்படையில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பாருங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அரசு நிறுவனங்கள். அது வந்து a public enterprise incorporated under the Indian Companies Act 1956 is called the government company. அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் 1956 இந்திய நிறுவனச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்தால் அது அரசு நிறுவனம். ஓகேயா? கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த பொதுத்துறை நிறுவனம் வந்து என்னன்னு சொல்லலாம், கவர்மெண்ட் கம்பெனி, அரசு நிறுவனம். தீஸ் கம்பெனிஸ் ஆர் ஓன்ட் அண்ட் மேனேஜ்ட் பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த நிறுவனங்கள் வந்து மத்திய அரசு அல்லது மாநில அரசுகளுக்கு சொந்தமானது. ஓகே? செக்ஷன் 617 of the Companies Act 1956 defines government companies as any company in which not less than 51% of paid up share capital is held by. அதாவது 1956 இந்திய நிறுவன சட்ட பிரிவு 617 அரசு நிறுவனங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அரசு நிறுவனங்கள் அப்படிங்கிறது 51% மேலாக பெய்ட் அப் கேபிட்டல் அங்கே வச்சிருக்கணும், பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். ஏன்னா 50%க்கு மேலே இருக்குல்ல, அப்போ அது அரசு நிறுவனம். ஓகேயா? 51% வந்து அவங்க லெஸ் தென் 51%, 51% குறையாமல் செலுத்தப்பட்ட மூலதனத்தை கொண்டு இருக்கணும். அதே மாதிரி இட் ஹெல்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். யார் அந்த மூலதனத்தை வச்சிருக்கணும்னா அது மத்திய அரசு, எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ், அதாவது மாநில அரசு அல்லது மாநில அரசுகள், பார்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். பகுதி மத்திய அரசு மற்றும் பகுதி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநில அரசுகள் வைத்திருந்தால் அவற்றையே அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஏன் ஃபுல்லாகவே மத்திய அரசு கிட்ட இருக்கலாம், 51% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட், ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா
2-3 ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து 51% பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அதில் இருக்கலாம். இல்லைன்னா பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பாதி 1 ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க 51%ல அப்படிங்கிறப்ப அது வந்து அரசு நிறுவனம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. தென் பாருங்க, அரசு நிறுவனத்தின் இதில் வந்து சப்சிடரி ஆஃப் எ கவர்மெண்ட் கம்பெனி ஷால் ஆல்சோ பி ட்ரீட்டட் அஸ் கவர்மெண்ட் கம்பெனி. அரசு நிறுவனத்தோட துணை நிறுவனமும் கவர்மெண்ட் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியும் கவர்மெண்ட் கம்பெனியாகவே ட்ரீட் பண்ணுறோம். ஓகேயா. தீஸ் கம்பெனிஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் தோ தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் தேர் கண்ட்ரோல் வித் த கவர்மெண்ட். இது வந்து எப்படின்னா, இந்த வகை நிறுவனங்கள் வந்து தனி நிறுவனங்களாக தான் பதிவு செய்யப்பட்டா கூட அதன் மேலாண்மையும் கட்டுப்பாடும் அரசிடமே இருக்கும். சரி, சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கவர்மெண்ட் கம்பெனியோட துணை நிறுவனங்களும் என்னன்னு சொல்கிறோம், நம்ம கவர்மெண்ட் கம்பெனின்னு தான் சொல்கிறோம். அது வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருந்தால் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதனோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட. திஸ் இஸ் த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேர் போத் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த நிறுவனத்தில் வந்து பங்குதாரர்களாக தனியார்களும் இருப்பாங்க, அரசும் இருக்கும். Then sometimes these companies are called as a mixed ownership company. சில சமயம் இது என்னன்னு சொல்றாங்கன்னா கலப்பு உரிமை நிறுவனம் அப்படியும் அழைக்கலாம். சரியா, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒன் வேர்ட்ல கேட்கலாம் பாருங்க. These companies are called as mixed ownership company அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. கலப்பு நிறுவனம், கலப்பு உரிமை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். இது எல்லாமே பெல் கம்பெனி இருக்குல்ல, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னா பெல் நிறுவனம். இதில் எல்லாமே வந்து யார் இருப்பாங்க, கவர்மெண்ட்டும் இருக்கும் தனியாரும் இருப்பாங்க. அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா அரசு நிறுவனம், கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஹோல்டிங் கம்பெனிஸ். ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல்ட் அப்படின்னு என்னது, பிடிக்கிறது, பிடிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம். as per section 287 subsidiary company or subsidiary in relation to any other company, that is to say the holding company means the company in which the holding company. இது வந்து பிரிவு 287 பிடிப்பு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பெரும்பான்மையான இயக்குநர்களை நியமிக்கவும் அல்லது நீக்கும் அதிகாரம் பெற்றிருக்கும் நிறுவனம். இப்ப ஏ பி அப்படி இருக்காங்க, 2 கம்பெனி இருக்கு அப்படின்னா ஏ வந்து பியோட controls the composition of the board of directors. பியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட பெரும்பான்மையான டைரக்டர்ஸை வந்து அதை அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள அதிலிருந்து நீக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்று இருக்கணும் ஏ கம்பெனி. அதே எக்ஸசைஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் மோர் தென் 1/2 ஆஃப் த டோட்டல் ஷேர் கேபிட்டல் எய்தர் அட் இட்ஸ் ஓன் ஆர் டுகெதர் வித் 1 ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் சப்சிடரி கம்பெனிஸ். இதே மாதிரி நிறுவனத்தின் மொத்த பங்கு முதல்ல 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான பங்குகளை வைத்திருக்கணும். தென் provided that such a class or classes of holding companies as may be prescribed shall not have layers of subsidiaries beyond such members as may be prescribed. அந்த நிறுவனம் வந்து பிடிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதை கட்டுப்படுத்தும் நிறுவனம் துணை நிறுவனம். ஏ பி 2 இருக்கு, ஏ பி 2 நிறுவனம் இருக்கு. அப்போ ஏ வந்து பியோட எல்லா இதுலையும் கண்ட்ரோல் 50%க்கு மேலே அதனோட ஷேர்ஸை வச்சிருக்கு, டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்கள நீக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஏ வந்து பிடிப்பு நிறுவனம், பி என்ன சொல்கிறோம் அப்படின்னா துணை நிறுவனம், சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே பாருங்க. அடுத்தது சப்சிடரி கம்பெனி, துணை நிறுவனம். சப்சிடரி கம்பெனி அதாவது ஏ ஹோல்டிங் கம்பெனி, பி சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்சிடரி கம்பெனி ஆர் சப்சிடரி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி means the company in which the holding company controls the composition of the board of directors or the full exercise or controls more than 1/2 of the total share capital either of its own or there with 1 or more of its subsidiary companies. இதில் வந்து துணை நிறுவனங்கள் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட மொத்த பங்கு முதல்ல 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான பங்குகளை மற்றொரு நிறுவனம் வச்சிருந்தா, அதே மாதிரி பெரும்பான்மையான இயக்குநர்களை நியமிக்கவும் நீக்கிறதுக்கான அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து துணை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஹெச் லிமிடெட் ஹோல்ட்ஸ் மோர் தென் 50% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ். ஹெச் லிமிடெட்
ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் 2 இருக்காங்க. ஹெச் லிமிடெட் வந்து எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டலில் 50%க்கு அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போ இதில் வந்து ஹெச் லிமிடெட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இஸ் த ஹோல்டிங் கம்பெனி. எஸ் வந்து என்னது, சப்சிடரி கம்பெனி. ஏன்னா சப்சிடரி கம்பெனி எஸ்ஸோடத ஹெச் வச்சுருக்காங்க 50%க்கு மேலே. அதனால் எஸ் வந்து சப்சிடரி கம்பெனி, ஹெச் ஹோல்டிங் கம்பெனி. எஸ் லிமிடெட் இஸ் த சப்சிடரி ஆஃப் ஹெச் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது நல்லா இன்னொரு தடவை கிளியராக படித்து பாருங்கள். நாளைக்கு நாம் கிளாஸிஃபிகேஷன் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேஷனாலிட்டி அதை பார்ப்போம். ஓகே, தேசியத்தின் அடிப்படையில் எப்படி வந்து தேசிய இனத்தின் அடிப்படையில் எப்படி இதை பிரிச்சிருக்காங்க நிறுமத்தை அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.